இது உனக்காக மீரு. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ நீ எனக்காக இருந்திருக்க ஒரு ஃப்ரெண்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ எனக்காக இருந்திருக்க. 3 வருஷமா என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க. எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க. தேவைப்படும் போதெல்லாம் நான் கேட்காமல எனக்கு பணம் கொடுத்துருக்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க. என் கூட ஆடிருக்க பாடிருக்க. ஃபைனல் இயர் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலேஜ்லேருந்து என் கூட பஸ்ஸில் வந்திருக்கு. அந்த ஜேர்னிக்காக மட்டும் நிறைய நாட்கள் நான் காலேஜ் வந்திருக்கேன் உங்க கூட பேசணும்னு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்க. ஸோ உனக்கு நானே சமைச்சு போட்டு உன்னை சாப்பிட வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன அவள்கிட்ட தான். இரு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ தான் எனக்காக இருந்திருக்க. மச்சான் இதை ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறான். ஆனால் இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட என் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்காக நீ தான் இருந்திருக்கேன்றதை நம்மள்ட்ட சொன்னதில்ல. அங்கே சொல்லிட்டேன், இங்கே வளரிட்டான். கரெக்டாக பிடிச்சி நான் அதான் நினச்சேன். கெட்ட மச்சான் அவன் சிங்கர்ல, அதனால சொன்னேன் படுத்து கதை. இந்த பாரு உண்மையை சொல்லு, எங்களை விட அவ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாளா? அவன் வாய்ஸ்ல கேட்குறேன் பாரு. மச்சான் எங்களை விட அவன் நல்லா பார்த்துக்கிட்டாளா? சிரிக்கிறா மத்தியா? இல்ல தெரியாம கேட்குறேன். என் சட்டையை போட்டு ஊரெல்லாம் சுத்தினியே, அவன் சட்டை என்னைக்காவது கழட்டி கொடுத்துருக்காளா? நீ எதிர்பார்த்திருப்ப. ஏன்னா நீ தான் என்னை சட்டை பண்ணலையே. என் பேனால இங்கு தீர தீர உன் ஆளுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தியே, அதை அவள்கிட்ட சொன்னியா? இவளை ஏன்டா மச்சான் ஹாஸ்டல்ல செருப்ப கழட்டி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அங்கிருந்து ஓடியாந்து குத்து மச்சான் அப்படின்னு என் மடியில படுத்துக்கிட்டேன். அவன் மடி என்ன ரெண்டுக்கு விட்டாங்களா? இவளை ஏன்டா மச்சான் கேட்கும் போதெல்லாம் காசை கொட்டி கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவை இதை சொல்லும் போது புதுசா ஒன்று ஆட் பண்றேன். அன்னைக்கு சித்தி வீட்டுல மிருணாளினியோட என்ன நடந்துச்சு அவனை ஒழுங்கா சொல்லு. என்ன பாக்குற? உண்மையை சொல்லு. உன் முன்னாடி ஒன்று கோச்சிக்க மாட்டான். ஏன்னா அப்பதான் அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ல இல்ல. உண்மையை சொல்லு. என்ன பிரியா கோச்சிக்க மாட்டில? நான் எதுக்கு கோச்சிக்கிறேன்? அதான் மூஞ்சி பத்தாலே தெரியுது. எனக்கும் அவனுக்கும் அப்ப சம்பந்தமே இல்ல. அவளே சுமங்கலா கொடுத்து வச்சுவன் தானே சொன்னா. சுமங்கலா தான் கோச்சிக்கணும். அவ கூட இங்க மெட்ராஸ்ல லவ்னு சொல்லி ட்ரிச்சில மிருணாலினியோட ரொமான்ஸ். மிருணாலினி கூட அங்க வேற என்னென்ன நடந்ததோ. Guys, listen. Priya, Mrinalini and I, we were in a platonic relationship. இங்கே ஆரம்பிச்சிட்டான் பிளட்டானிக்கு. கேட்டு கேட்டு காது வலிக்குது மச்சான். பிளட்டை பார்த்துருக்கேன், டானிக்கை பார்த்துருக்கேன். அதான் பிளட்டானிக்கு. பிரியா இன்னி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது பிரியா. பாரு பார்க்காமலே எப்படி வளர்ந்துருக்கான் பாத்தியா? அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான். ஓகே, காலேஜ் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மிருவோட கல்யாணத்துக்கு இவன் ஒளிஞ்சு தான் வந்தான் போனான். அங்க யார்கிட்டையும் பேசல. அவ ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸே ஆகல. என்னமோ நடந்திருக்கு. டேய் மச்சான், நீ இன்னைக்கு சித்தி வீட்டு நடந்த விஷயத்தை இன்னொரு தடவை சொல்ல. சும்மா சொல்ல, புதுசா ஒரு விஷயம் வரும். ஆமா மச்சான், சொல்ல புதுசா ஒரு விஷயம் வரும். அசிங்கம் பண்றீங்கடா. சரி நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் இவ்வளவு வருஷத்துல நான் சொல்லாத ஒரு விஷயம், நீங்க இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் சொல்லவா? அதான்டா. வா. தேங்க்யூ. Come on. இல்லை மீரு, நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நிறைய வாட்டி. உண்மையிலேயே ஐ ஃபீல் இட் விட்டு அழுதுருவேன். அதான் சொல்லிட்டேன்ல. With all this food. Thank you accepted. பக்கத்துல உட்காந்தோம் தரையில. எங்க 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைன் ஒன்று இருந்துச்சு. இன்விசிபிள் லைன். அது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு தெரியும் அந்த லைனை பத்தி. பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். என்னன்னு தெரியல, எந்த பிளானும் இல்லை. திடீர்னு தோணுச்சு. கண்ணு மூடு. ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. கண்ணு மூடு ப்ளீஸ். ஏன்? மீரு என்னை நம்பு, கண்ணு மூடு. நோ ஆதி நோ. இல்லை, உன் துப்பட்ட வாழும் கண்ணு மூடு. வசமத்திய கையங்க ஏற்றா. What? ப்ளீஸ். என்ன கிஃப்டா? அதான் முடிவு பண்ணோம்ல நமக்குள்ள கிஃப்ட் எல்லாம் இல்லைன்னு. We decided no gifts. ப்ளீஸ் கண்ணு மூடு. ஆதி ப்ளீஸ்.
என்ன? நீ ஏன் மச்சான் அவனை பார்க்க? அவனோட ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான் அவன். நான் போறேன். ஐம் ஸோ சாரி மிரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் உனக்கு தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மெட்ராஸ்ல? 6 வருஷமா பழகுறீங்க, காதலிக்கிறீங்க. நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்டயே ஒரு வாட்டி சொல்லிருக்க. அப்புறம் எப்படி எனக்கு கிஸ் பண்ணலாம்? ஏன் கிஸ் பண்ண? கரெக்டாக கேட்டிருக்கா. என்ன கரெக்டாக கேட்டது? மிரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான் எண்ணம், வேற எதுவும் இல்லை. ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன் காதில் தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு போக நானே சொல்லியிருப்பேன். டைம் ஆச்சுல, வேற எதுவும் நடந்திருக்காது மிரு. என் மனசில் வேற எந்த எண்ணமும் இல்லை. அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் அ பிளான், திடீர்னு தோணுச்சு, அவ்வளோதான். அது எப்படியா எல்லாரையும் சுத்துறானையா, கதல பூ சுத்துறானையா, உண்மைடா. மண்டே ஆடுறான் பாரு, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பிரியா கீழே அம்மா பெருக்கணும் போய் பாரு, ஏன்னா அது மேலே சத்தியம் பண்ணியிருக்கான். டேய், இது நடந்தது அப்போ, சத்தியம் பண்ணது அவகிட்ட அப்போ. ஆமால்ல, டேய் இவர் காலம் நான் சென்சர் பண்ணல, அமுக்கி வாசிக்கல. அப்புறம் நானும் டேய் மச்சான், வாசிச்சது இவன் இல்ல அவ. சும்மா பேசாத மச்சான் அவளை பத்தி. சுமாரா பண்ணதெல்லாம் மயிறு நீ, நாங்கல்ல. துப்பட்டாவை தூக்கட்டா, கையில கொஞ்சம் கொடுக்கட்டா, எட்டி கொஞ்சம் பார்க்கட்டான்னு யார்கிட்ட கதை விடுற? துப்பட்டாவில் கண்ணை கட்டுவாரா, கண்ணத்துல உமா கொடுப்பாரா? கேட்கறதில்ல, சொல்றது தான் ஆதியா. Shit. இந்த நல்ல பேர்ட் வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஷையா இருக்கு. பிரியா ப்ளீஸ் கோ இன்சைட்ரா. பேசிக்கலி ஐ எம் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, யூ நோ. ஏன்னா நீ உள்ள போனா தான் நிறைய மேட்டர் வெளியே வரும், நிறைய சுவாரஸ்யமான மேட்டர் வெளியே விடுவான். ஆனா உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ தெரியாம இன்ஜினியர் ரைட்டர், நல்ல ரைட்டரா போயிருக்கலாம். ஐ ஸ்வேர். அடுத்த நாள் தப்பாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி நான் மிருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அங்கே லெட்டரா? சுத்தம். எத்தனை பேத்துக்கு லெட்டர் எழுதுமா? ஏடா நம்மலாம் ஃபோன் பண்ணா ஓகே கட் பண்ணிடலாம். ஓகே இல்லடா, வெறும் கே. கேண்டோ லெட்டர்ல கிஸ், சாரி, தேங்க்ஸ் சொல்லணும் மட்டும்தான் அப்படின்னு எழுதி அதை போஸ்ட் பண்ணேன். அடுத்த நாள் அந்த லெட்டர் மிரு அப்பா கைக்கு போய் அவர் படிச்சிட்டாரு. கிளப்பிட்டு வந்து கரெக்டா பாரு, பிடிச்சான். கையில கம்ம மச்சான் அவனை அடிக்க. யார் அந்த ஆதின்னு அவளை கேட்டு, நீ பண்ண வேலைக்கு டிஸ்ல கேட்டிருக்கவே மாட்டான். மச்சான் யார் அந்த ஆதின்னு அவளை கேட்டு, என் அம்மா மேல சத்தியமா சொல்லு, சத்தியமா பண்ணாலும் பண்ணிடுவான் சொல்லு. அவளை திட்டி அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் காலேஜுக்கு டெய்லி அவ கூடவே வந்தாரு. உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல. அதுக்கப்புறம் அவளை சரியா என்னால பேசவே முடியல. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வந்து காலேஜ் முடிஞ்சு நான் இங்க திரும்ப மெட்ராஸ் வந்துட்டேன். இங்க வந்து ஒரு 3 மாசம் சுமங்களாவோட பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த கதை இன்னொரு தடவை சொல்ல. அந்த கதை இப்ப மறுபடியும் பேச வேண்டாம். அதுக்கப்புறம் பிரியா கூட பிளட்டானிக்கா சுத்திட்டு இருந்தேன். பிளட்டானிக்கா? எத்தனை ஆளுங்களோட பிளட்டானிக்கு? உள்ள 4 பெத்து விட்டுருக்க மச்சான், அவுத்து விட்டான். ஃபர்ஸ்ட் பிளட்டானிக் பிளட்டானிக்ன்ற பேர்ல பெத்து போட்டு மச்சான். பிளட்டானிக், அதுக்கப்புறம் தான் 4 குழந்தைங்க. அப்புறம் சொல்லு. வந்து கேட்கறோம்ல. சோ இதான் அவ கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணத்துல இந்த பிரச்சனால தான் இன்ட்ரோடியூஸ் ஆகாம நான் வெளியே வந்துட்டேன். இது உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையே இந்த லெட்டர்ல இந்த கிஸ் பண்ணால இப்போ தெரியும். நம்ம ஓவரால் பேசி அப்படிடா. அவ்வளவுதான் போச்சு. ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, அதனால தானே கிஸ் பண்ணிருக்க. அப்படி நாக்க புடுங்கற மாதிரி கேளு. ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தா ஏன் கிஸ் பண்ணணும்? அந்த லைனை அன்னைக்கு நீ கிராஸ் பண்ணிருக்க. சாரி பிரியா, இல்லவே இல்லை. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மூமெண்ட் அது. எந்த பிளானும் இல்லை. மேபி கொஞ்சம் ஓவெல்ம்டா எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனால் லவ் எல்லாம் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ். நான் நம்ப மாட்டேன், வேற கிஸ் மச்சான். லைக் ஐ செட், நாட் மை ப்ராப்ளம். அப்போ நான் அவன் வாழ்க்கையில இல்லை. எனிவே, யூ கைஸ் கண்டினியூ. ஐல் கோ செக் ஆன் த கிட்ஸ். மச்சான் முன்னாடி கோச்சிட்டு போறா. எப்படி நீ தனியாக தான் படுக்கணும். வேணும்னா ஏன் ரூம்ல வந்து படுத்துக்க, பட் பிளட் டானிக் கொடுக்கக்கூடாது. அவள் கோச்சுக்கலாம் இல்லை மச்சான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிரு எத்தனை வாட்டி பார்த்தா? 3 தடவை மச்சான். ரெயினுக்கு வந்தா ட்ரிச்சிக்கு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் யூஎஸ் ஒரு தடவை அவளை பார்த்து. நோ ஸ்பாக்ஸ்? என்னது ஸ்பாக்ஸ்? இவனுக்கு கான்செப்ட் புரியல. என்ன concept? ஃப்ரெண்ட்ஸ் மச்சான். இப்போ நானே ஃப்ரெண்ட்ஸ் தானே. நமக்கு ஸ்பாக்ஸ் இருக்கா? நமக்கு ஸ்பாக்ஸ் இருக்கா? இல்ல இல்ல, அதான் மச்சான். மச்சான் ஸ்பாக்ஸ் இருக்கு மச்சான். ஸ்பாக்ஸ் இருக்கு.
பிகாஸ் மை லைஃப் 24 இயர்ஸ் டேக்கிங் இன் யுவர் ஹேண்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்பாக்ஸ் மச்சான். ஏய் சும்மாடா அவ ஸோ அதான் மச்சான் இதுதான் மச்சான் நம்மள மாதிரி தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் தட் அவளும் நானும் மேன் அண்ட் உமன். இம்பாசிபிள். மேன் அண்ட் உமனுக்குள்ள ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்க சான்ஸ் இல்லை மச்சான். அதுக்கு நீயும் பிரியாவும் தான் எனக்கு கிடைச்ச தியரி ப்ரூஃபே. பிரியா மச்சான் நீங்க ரெண்டு ஃப்ரெண்டு தானே? ஆமா. பிளட் அன்னைக்கு தானே? ஆமா. எங்க வந்து முடிஞ்சு இந்த 4 தெரியுது. தட் இஸ் ஐ ரேஸ் மை கேஸ் லீவ் மீ அலோன் எவ்ரிபடி. என்ன சொன்ன மச்சான்? No, he wants to rest his. Anyway, இந்த டாபிக் ஏன் பேசணும்னா இன்னொரு 3 வாரத்துல மிரு இங்க வரா ஆன் ரூட் டு பெங்களூர். She wanted to meet me and of course நான் yes சொல்றேன். ராஜு இத உன் பொட்டாட்டி இருக்கும்போது சொல்லிக்க வேண்டியதானே? சொல்லுங்க மச்சான். ஏதா கூப்பிடுற மாதிரி. ஏய் மச்சான் நான் இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்ல மச்சான். I tell her everything she knows everything about me மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும். என்னையும் கூட்டி போய் முருக பா. அந்த ஏரியால மட்டும் சத்தியமா சொல்றேன் நீ கட்டு. சத்தியமா தெரியுமே. நல்லா போயிட்டு ரூட் கட்டாம்போது எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம். டேய் உன்னை பத்தி ஒசே தான் நீ மூடு. இப்பெல்லாம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன்ல எச்சி கிடைக்குதுப்பா.